அனைவருக்கும் வணக்கங்க. ராசி சக்கரத்தில் 7வது ராசியாக இருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களே, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய நாட்கள் மிகவும் சிறப்பான நாட்களாக இருக்க போகுதுங்க. நீங்கள் நினச்ச காரியங்கள் அனைத்துமே உங்களுக்கு நடக்கக்கூடியதாகவே இருக்குது. நீங்கள் எந்த ஒரு விஷயமும் நமக்கு நடக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா அந்த கவலையை விட்டுருங்க. உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் மேன்மை தரக்கூடிய நாட்களாகவே இருக்குங்க. எல்லா விஷயத்துலையும் அதற்காக நீங்கள் பண்ண வேண்டிய சில விஷயங்கள்லாம் இருக்குங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தந்த விஷயங்கள்லாம் பண்ணணும், இந்தந்த விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு இருக்குது. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள், பண்ண வேண்டிய பரிகாரங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இந்த பதிவுகள் மூலம் உங்ககிட்ட நான் முழுசாக சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கும் நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தமான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து சேருங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுடைய ராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான்னு சொல்கிறாங்க. சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா அழகு, கலை, அன்பு, செல்வத்திற்கு உரிய கிரகமாக கருதப்படுதுங்க. குறிப்பாக சொல்லணும்னா வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய தொழில் மற்றும் பொருளாதாரத்தில் கலவையான பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. புதிய முயற்சிகளில் நிதானமும் பொறுமையும் தேவைப்படுறது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குங்க. சிலருக்கு பார்த்திங்கன்னா கூடுதல் பணிச்சுமை இருந்தாலும் குடும்பத்தினருடன் ஆதரவால் மன அமைதி கிடைக்கக்கூடியதாக இருக்குங்க. தொழில் ரீதியாக பார்த்தோம்னா புதிய வாய்ப்புகளும் அங்கீகாரமும் கிடைக்கக்கூடியதாக இருக்குது. கூட்டாளிகளுடன் அல்லது சக ஊழியர்களுடன் பேசும்போது கவனமாக இருந்துக்கோங்க. எதிர்பார்த்த பணவரவு உங்களுக்கு பொருளாதாரம் ரீதியாக கிடைக்க போகுதுங்க. ஆடம்பர செலவுகளை குறைச்சி சேமிப்பில் கவனம் செலுத்திங்கன்னா நடக்கக்கூடிய விஷயம் அனைத்துமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்குங்க. உறவுகள் உங்களுக்கு பார்த்திங்கன்னா வலுவான ஆதரவாக இருக்க போகிறாங்க. நீண்ட நாட்களாக கணவன் மனைவி இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி குடும்பத்தில் சுமூகமான சூழல் நிலவ போகுதுங்க. உங்களுடைய ஆரோக்கியம் பொதுவாக சீராக இருக்க போகுதுங்க. உணவு விஷயத்தில் கவனமாக இருந்துக்கோங்க. நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமானை வழிபடுவதும் கந்த சஷ்டி கவசம் படிப்பதும் சிறப்பான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. உங்களுக்கு முருகப்பெருமானை பிடிக்கும் அப்படின்னா ஓம் முருகா போற்றி, ஓம் சரவண பவா போற்றி அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஒரு விஷயத்தை நம்ம ஆள் மனதில் நினச்சி கடவுள்கிட்ட வேண்டும்போது அந்த விஷயம் கண்டிப்பாக நடக்குங்க. அந்த விஷயத்தை நம்ம கடவுள்கிட்ட கேட்கும்போது எந்த ஒரு சந்தேகமுமே மனசில் இருக்கக்கூடாது. அப்படி நம்ம பிரார்த்தனை பண்ணும்போது அந்த விஷயம் கண்டிப்பாக நடக்கும். சித்திரை 3, 4ஆம் பாதம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உழைப்பால் வெற்றி அடைந்து வரும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிறந்திருக்கின்ற இந்த ஆணி மாதம் கவனமாக செயல்பட வேண்டிய மாதமாக இருக்குங்க. மாதத்தோட தொடக்கத்தில் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரித்து ராசியை பார்க்கக்கூடிய செவ்வாய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேகத்தை அதிகரிக்க போகிறாரு. திட்டமிடாமல் செயல்பட வைத்து அதனால் சங்கடங்களுக்கு உங்களை ஆளாக்க போகிறாரு. வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் பிரச்சனைகளை உண்டாக்க போகிறாருங்க. கவனமாக இருந்துக்கோங்க. ஜூன் 19ஆம் தேதி முதல் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால உடல்நிலையில் சிறு சிறு சங்கடங்கள் வந்து போகும். மனதிற்குள் பயம், தேவையற்ற பிரச்சனைகள், நெருக்கடிகள் இது மாதிரி விஷயங்கள்லாம் உண்டாகும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கும். ஜூன் 6 வரை ராசிநாதன் சுக்கிரன் ஜீவஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால வீண் செலவுகள் அதிகரிக்குங்க. ஆடம்பர செலவுகளால் கையிருப்பு கரைய போகுது. ஆசையின் காரணமாக இழப்புகளும் தோன்ற போகுதுங்க. சிலருக்கு மருத்துவ செலவு ஏற்பட நிறைய வாய்ப்பு இருக்குங்க. வசிக்கும் ஊரை விட்டு வேற ஊருக்கு செல்ல வேண்டிய நிலையும் ஒரு சிலருக்கு உருவாகும். அப்படின்னாலும் குரு பார்வை தன குடும்ப வாக்கு ஸ்தானத்திற்கு இருக்கிறதுனால குடும்பத்தில் நிம்மதி இருக்கக்கூடியதாக இருக்குங்க. கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட பிரச்சனைகளும் ஒரு நல்ல முடிவிற்கு வரப்போகுது. தேவைக்கேற்ற பணம் கொண்டு தாங்க இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும். சிலருக்கு பார்த்திங்கன்னா புதிய இடம், வீடு என்ற எண்ணம் கனவு நனவாக போகுது. பிள்ளைகள் நல்ல கூடுதல் அக்கறை செலுத்த வேண்டியதாக இருப்பது மிக மிக அவசியம். ஆனி மாதத்தில் வியாபாரிகள் திட்டமிட்டு முதலீடு செய்வது மிக மிக நல்லதுங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பார்த்திங்கன்னா மேலதிகாரியோட வார்த்தைக்கு மதிப்பு அளித்தால் பிரச்சனைகள் ஏற்படாமல் போகும். மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா படிப்பு விஷயத்தில் கூடுதல் கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா காமாட்சி அம்மனை வழிபட சங்கடங்கள் அனைத்துமே விலகுங்க. எடுத்த வேலைகளும் அனைத்துமே உங்களுக்கு வெற்றியாகும். சுவாதி நட்சத்திரத்தில் இருப்பவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நினைத்தபடி நினைத்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்ற எண்ணத்துடன் வாழ்ந்து வரும் உங்களுக்கு இந்த மாதம் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய மாதமாக இருக்குங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் யோகக்காரன் ராகு சஞ்சரிக்கிறதுனால எல்லாவற்றிலுமே உங்களுக்கு ஒரு வேகம் உண்டாகுங்க.
நினைத்ததை அடைய வேண்டும் என்ற முயற்சி உங்களுக்கு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சிலருக்கு குடும்பத்திற்கு சலசலப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. பிள்ளைகள் பற்றிய கவலை கொஞ்சம் அதிகரிக்குங்க. உறவினர்களுக்கும் உங்களுக்கும் ஒற்றுமை இல்லா நிலையும் உருவாக போகுது. எதிர்பார்த்த பணம் இழுபறியாக போகுதுங்க. உங்களுடைய பாக்கியாதிபதி விரையாதிபதியுமான புதன் பார்த்தீங்கன்னா பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால பெரியோர்களோட ஆதரவு உங்களுக்கு எப்பொழுதுமே இருக்கும். திட்டமிட்டு வேலைகளை நடந்தே தீரும் அப்படின்னாலும் எடுக்கும் வேலையில் முழுமையான கவனம் செலுத்துவது மிக மிக நல்லதுங்க. மறதியின் காரணமாக சிலருக்கு சங்கடங்கள் அதிகரிக்குங்க. அது மட்டும் இல்லாமல் எதிர்பார்த்தவை இழுபறியாகும். வருமானத்தில் தடை உண்டாக நிறைய வாய்ப்பு இருக்கிறதுனால கவனமாக இருந்துக்கோங்க. புதிய ஒப்பந்தங்களுக்காக மேற்கொள்ளும் முயற்சியில் முழுமையாக கவனம் செலுத்துவது, பின்தொடர்வது, இது மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்லதை தாங்க கொடுக்கக்கூடியதாக இருக்குது. உறவினர்களும் எச்சரிக்கையாக இருப்பது நல்லதே தரக்கூடியதாக இருக்குங்க. இந்த நேரத்தில் ருணரோக சத்துருஜய ஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கிறதுனால எல்லா விதமான நெருக்கடிகளும் உங்களை விட்டு விலக போகுது. தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போனது போல் எல்லாமே போக போகுதுங்க. உடல்நிலை உங்களுக்கு சீராக போகுது. மனதில் இருந்த குழப்பங்கள் விலக போகுது. குடும்பத்தில் நிம்மதியும் உண்டாக போகுதுங்க. எதிரிகளால் ஏற்பட்ட சங்கடங்கள் படிப்படியாக குறைய போகுது. இழுபறியாக இருந்த வழக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாதகமாக அமைய போகுதுங்க. செல்வாக்கும் அந்தஸ்தும் உயரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் வியாபாரத்தில் ஏற்பட்ட போட்டி, நெருக்கடி, இது மாதிரி விஷயங்கள்லாம் படிப்படியாக குறைய போகுது. வியாபாரம் முன்னேற்றம் அடையும் அப்படின்னாலும் புதிய முயற்சிகளில் நிதானம் தேவைங்க. பிறரை நம்பி எந்த ஒரு வேலையிலும் இந்த நேரத்தில் நீங்கள் ஈடுபட வேண்டாம். அதனால் சங்கடங்களும் அதிகரிக்கக்கூடியதாக இருக்குது. லாபஸ்தானத்தில் ஞான மோட்சக்காரன் கேது சஞ்சரித்து கொண்டிருக்கிறதுனால தேவைக்கேற்ற வருமானம் உங்களுக்கு வந்து கொண்டு தாங்க இருக்கும். நெருக்கடிகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு விலக போகுது. மாணவர்களுக்கு படிப்பில் தடை ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால ஆசிரியர்கள் ஆலோசனை ஏற்று நடப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரத்யங்கராகவே வழிபட எதிர்ப்பு உங்களுக்கு விலகுங்க. நோய் நொடி நீங்கும். அது மட்டும் இல்லாமல் விசாகம் 1, 2, 3ஆம் பாதத்தில் இருக்கவங்களுக்கு எதிர்காலத்தை மனதில் எண்ணி வாழ்ந்து வரும் உங்களுக்கு பிறந்திருக்கின்ற இந்த மாதம் பார்த்திங்கன்னா நிதானமாக செயல்பட வேண்டிய மாதமாக இருக்குது. தனஞானக்காரன் குரு பகவான் 10ஆம் இடத்துல உச்சமாக சஞ்சரிக்கிறதுனால வேலையில் இருப்பவங்களுக்கு எதிர்பாராத நெருக்கடிகள் ஏற்பட போகுதுங்க. அரசியல்வாதிகளுக்கு இதுவரை இருந்த செல்வாக்கில் பின்னடைவும் உண்டாக போகுது. செய்து வரும் தொழிலில் எதிர்பார்த்த லாபம் இழுபறியாக போகுது. குறிப்பாக சொல்லணும்னா மனக்குழப்பம் அடையும் அப்படின்னாலும் குரு பகவானோட பார்வைகள் குடும்ப சுக சத்ருஜய ஸ்தானங்களுக்கு கிடைக்கிறதுனால எதிர்பார்த்த பணவரவு உங்களுக்கு வரப்போகுது. குடும்பத்தில் நிம்மதியும் இருக்க போகுதுங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும். அது மட்டும் இல்லாமல் எதிர்பார்த்த சந்தோஷமும் தாய் வழி உறவுகளின் மூலம் ஆதரவும் உங்களுக்கு நிறையவே கிடைக்கும். குறிப்பாக சொல்லணும்னா 6ஆம் இட சனி பகவானுக்கும் குரு பார்வை உண்டாவதுனால மேலும் நன்மைகள் நிறைய அதிகரிக்க போகுதுங்க. நோய் நொடி என்று இருந்த பாதிப்பு நீங்க போகுது. எதிரிகளால் ஏற்பட்ட சங்கடங்களும் படிப்படியாக விலகப் போகுதுங்க. வம்பு வழக்கு என்று பயந்து வாழ்ந்த நிலை மாறப்போகுது. எல்லாவற்றிலும் உங்களுடைய செல்வாக்கு உயரப்போகுதுங்க. ராசிநாதன் சுக்கிரன் ஜூன் 6 வரை ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால செலவுகளில் கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. வீண் செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால திட்டமிட்டு செயல்படுவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. தொழிலில் புதிய முதலீடு செய்வதற்கு முன்னதாக சந்தை நிலவரத்தை அறிந்து செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. மாதம் முழுவதுமே லாப ஏது உங்களை பார்த்து கொண்டு தாங்க இருக்காரு. பொருளாதார நிலை பார்த்திங்கன்னா உங்களுக்கு சீராகவே இருக்க போகுது. இந்த நேரத்தில் குடும்பத்தில் ஆலோசனையை கேட்டு செயல்படுவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. பிள்ளைகளோட நலனை அதிக அக்கறை எடுப்பது மிக மிக நல்லது. பாக்கியஸ்தானத்தில் உங்களுடைய லாலாதிபதி சூரியன் சஞ்சரிக்கிறதுனால எடுத்த வேலையாகவும் வெற்றி தாங்க. பெரியோரோட ஆதரவு உங்களுக்கு எப்பொழுதுமே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு பக்கம் சங்கடங்கள் ஏற்பட்டாலும் மறுபக்கம் அதிலிருந்து விடுபடக்கூடிய நிலை உங்களுக்கு நிறைய உண்டாக போகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பார்த்திங்கன்னா அனைத்திலுமே கவனம் தேவைங்க. அது மட்டும் இல்லாமல் சட்ட சிக்கல்களுக்கு உட்பட்டு நடந்து கொள்வது உங்களுக்கு நன்மை அளிக்கக்கூடியதாக இருக்குது. சிபாரிசுகளுக்கு இந்த நேரத்தில் இடம் கொடுக்காமல் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. வேலையில் இருப்பவர்களுக்கு நிர்வாகத்தால் சங்கடங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால பொறுமையுடன் நடந்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. பெண்களுக்கு பார்த்திங்கன்னா குடும்பத்தில் பொறுப்பு கொஞ்சம் அதிகரிக்க போகுது. உடல்நிலை சீராக போகுதுங்க. விவசாயிகளாக இருந்தீங்கன்னா உங்களுடைய சூழ்நிலை அறிந்து செயல்படுவது ரொம்ப ரொம்ப நல்லது. மாணவர்கள் பார்த்திங்கன்னா படிப்பில் அக்கறை செலுத்துவது அவங்களுடைய படிப்பிற்கு நல்ல ஒரு மதிப்பெண்களை வழங்குவதற்கு வழிவகுக்கக்கூடியதாக இருக்குங்க. நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா வடாரண்யேஸ்வரரை வழிபட சங்கடங்கள் அனைத்துமே விலகுங்க. எடுத்த வேலைகளும் நீங்கள் நினைச்ச காரியங்களும் அனைத்தும் உங்களுக்கு வெற்றி தாங்க.
என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் துலாம் ராசி நேயர்களுக்கு வரக்கூடிய நாட்கள் எப்படிப்பட்ட பலன்கள்லாம் அளிக்க போகுது, அவங்க பண்ண வேண்டிய விஷயங்கள்ல என்னென்ன, கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள், எந்தெந்த விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது, வழிபட வேண்டிய தெய்வங்கள், அவங்க நட்சத்திரப்படி பார்த்தா அவங்க நட்சத்திர ரீதியாக என்னென்ன பலன்கள்லாம் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் இந்த பதிவுகள் மூலம் உங்ககிட்ட நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நன்றி.